Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய சூழல் என பக்தர்களுடைய வருகை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். மேலும் முகூர்த்த நாள் என்பதால் திருமணங்களும் அதிகப்படியாக நடைபெற்று வருகின்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடியத்தில் முருகனை வழிபட்டு வருவாங்க. இந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் கோடை விடுமுறை விடுபட்டு உள்ளதாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் தற்போது அலைமோதி காணப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சுபமுகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்களும் கோவிலில் நடைபெற்று வருகின்றது. மேலும் திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி, நாளிக்கிணறு, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளிலும் அதிகப்படியான பக்தர்கள் கூட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.